ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடை கட்டுவதற்கு அந்தந்த ஸ்டேஜுக்கு நிறைய பேர் வந்து வேலைகளை முடிச்சுட்டு போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ராமநாதபுரம் வீடை வந்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து அஸ்திவாரம் போட்டு பில்லர் காலம் நிறுத்தி அதை பிளென்த் பீம் வரைக்கும் போடுவதுக்கு ஒரு மேஸ்திரி வந்தார். நம்மகிட்ட வந்தவங்க மேஸ்திரி, அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப்பர் வந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு லெவல் மட்டம் கட்டுற வரைக்கும் அதுக்கு வேறு ஒரு டீம் வந்தாங்க. அவங்கள வச்சு அந்த வேலையை முடித்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் பேஸ்மெண்டத்துலேருந்து லிண்டல் ரூஃப் வரைக்கும் ஒரு கொத்தனார் வந்தாங்க, ஒரு டீம் வந்தாங்க. அவங்கள வச்சு வேலை பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் கைப்பிடி சவறு நில ஜன்னல் வச்சது ஒரு டீம் வேலை பார்த்தோம். இப்போ கடைசியாக செல்ஃபு கட்டினது வேறு ஒரு டீம். அதாவது நம்மகிட்ட வந்து ஆரம்பத்துலேருந்து ரெகுலராக வர்றவங்களும் இருக்கிறாங்க, அப்பப்போ வந்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்தந்த ஸ்டேஜில் நம்ம வேலை வந்து இது வரைக்கும் தடையில்லாமல் ஆண்டவர் நமக்கு கரெக்டாக அந்தந்த ஆட்களை கரெக்டாக எனக்கு அனுப்பி அந்தந்த வேலைகளை அப்படி நடத்திட்டு போகிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரம் ஆளே இருக்காது, திடீர்னு அவங்களாவே கேட்பாங்க, நான் வரட்டுமா அப்படி சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, ஒரு கட்டிடம் உருவான விதத்தை நினச்சி பார்க்கும்போது, ஒரு சிலர் அந்தந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் அந்த ஒரு வாரத்துக்காக வந்திருப்பாங்க, அந்த வேலையை முடித்து கொடுக்குற மாதிரி. அப்படி தான் நம்முடைய எல்லா பில்டிங்லேயுமே நம்ம நினைக்கும் போது, நான் நினைப்பேன், ஒரு கட்டிடம் முடிய போகும்போது நினைப்பேன், ஆரம்பத்தில் வந்து பேஸ்மெண்ட்டம் போடும்போது இவங்க இருந்தாங்க, அடுத்து அவங்க வரல, ஆனால் அடுத்து லிண்டலு ரூஃப் போடும்போது ஒரு மேஸ்திரி ஒரு டீம் வந்தாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம தொடர்ந்து கட்டுமானத்தில் இருக்கிறதுனால ஒரு வீடு உருவான விதம், அதுக்கு உழைத்த ஆட்கள் எல்லாத்தையுமே நம்ம நினைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன், வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற நீங்களும் அதை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு வீடு உருவாகிறது என்பது லேசான விஷயம் கிடையாது, லேசான காரியம் கிடையாது. அது மேஸ்திரியுடைய இரவு பகல் உழைப்பு இருக்கிறது, வீட்டுக்காரங்களுடைய ஹவுஸ் ஓனருடைய உழைப்பும் அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்முடைய சேனலை முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.